ஏ விஜய், என்னடி அங்க நின்னுட்டு இருக்க? வா வாடி, வந்து எதுவும் பேசு. போ ஓடி பேசு. விஜய், எப்படிமா இருக்க? இருக்கேன். ஏய், வீட்டுக்கு வந்தவங்கிட்ட இப்படித்தான் வேண்டாம் விருப்ப பதில் சொல்வியா? நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லி வாங்கன்னு கூட மாட்டியா? அதான் நீங்க கூப்பிட்டீங்கல்ல, அப்புறம் நான் கூப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? உங்க தங்கச்சி புருஷன் நம்மள அவமானப்படுத்தினதுக்கு நீங்க கொடுக்கற மரியாதையே போதும். விஜய், என்னம்மா இப்படி பேசுற? அவங்க நம்ம சம்பந்தி வீடு தேடி வந்திருக்காங்கம்மா. இப்படிதான் அவங்க கிட்ட மரியாதை இல்லாம பேசுவியா? யாரு? நான் மரியாதை இல்லாம பேசுறேனா? அப்ப அன்னைக்கு உங்க மருமகன் நம்ம எல்லாரையும் நிக்க வச்சு வாய்க்கு வந்தபடி பேசி அவமானப்படுத்தினாரே, அதுக்கு பேர் என்னத்த? ஏய், எதுக்கடி இப்ப முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? என் தங்கச்சி இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அவகிட்ட 4 வார்த்தை நல்ல விதமா பேசாம என்னைக்கும் நடந்ததை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. என்னைக்கும் நடந்ததா? ஏன் பேச மாட்டீங்க? 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க புருஷனை நீங்க ஏதோ பேசிட்டீங்கன்னு அத மனசுல வச்சுக்கிட்டு இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம வீடு ஏறி போனப்ப கூட எப்படி எல்லாம் பேசி நம்மள அவமானப்படுத்தினாங்க. என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசி வெளியே போன்னு சொல்லி நம்மள அசிங்கப்படுத்தினாங்க. அதெல்லாம் என்ன கணக்கு? அண்ணி, என்னைக்கோ நடந்ததுன்னு அவங்க மறக்கலாம், நான் மறக்கல. உங்க தங்கச்சி புருஷன் இப்ப வரைக்கும் உங்களை அசிங்கப்படுத்துறாரு. அது எல்லாத்தையும் நான் மறந்துடணுமா? என்னங்க நியாயம் இது? உங்க கோவம் எங்களுக்கு புரியுதுக்கா. மூர்த்தி அன்னைக்கு அப்படி நடந்துப்பான்னு நாங்களே எதிர்பார்க்கல. அப்படி பேசியிருக்க கூடாதுதான். ஆனா என்ன பண்றது, எத்தனை வருஷம் இருந்தாலும் மூர்த்தி அவனுக்கு ஏற்பட்ட அவமானத்தை மறக்கல போல. சொந்த குடும்பமே நம்மள அவமானப்படுத்திட்டாங்கிற கோவத்திலயும் ஆதங்கத்திலயும் தான் நீங்க வீட்டுக்கு வந்த டைம்ல அவன் கொஞ்சம் வார்த்தையை விட்டுட்டான். என்னது கொஞ்சம் வார்த்தையா? உங்க அண்ணன் கொஞ்ச நஞ்ச வார்த்தையெல்லாம் பேசல. ரோஷம் உள்ள யாரும் அவர் பேசின பேச்சுக்கு சும்மா இருந்திருக்க மாட்டாங்க. ஏதோ இவரா இருக்கவே கம்முன்னு வந்துட்டாரு. ஐயோ விஜய், அதான் சொல்றோம்லமா, ஏதோ அவன் மனசுல கொஞ்சம் வேதனைங்க இருக்கு, அத கோவமா வெளிப்படுத்துறேன்னு வார்த்தையை கூட்டிட்டான். அதையே பேசிட்டு இருக்கிறதுல என்னமா பிரயோஜனம் சொல்லு? அவன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வரான். கூடிய சீக்கிரத்துல மொத்த கோவமும் போய் உங்க எல்லாரும் ஏத்துக்குவான். நீங்க ஏத்துக்கணும்ன்றதுக்கெல்லாம் நாங்க எதிர்பார்க்கல. போதும், ஒரு தடவை அவமானப்பட்டதே போதும் எங்களுக்கு. அண்ணி, ஏன் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் அவர்கிட்ட பேசி புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா அவர் எல்லாத்தையும் மறந்துடுவாரு அண்ணி. அத்தை சொல்ற மாதிரி அவர் முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. இத என்ன நம்ப சொல்றியா? உன் புருஷன் முன்ன மாதிரி இல்ல, அவர் மாறிட்டாருன்னு நீ சொல்றல. அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல இவங்க பொண்ணு மருந்து குடிச்சிட்டு உசுருக்கு போராடிட்டு இருக்கும் போது இவர் பார்க்க வந்தார்ல, அப்ப உன் புருஷன் என்னமா பண்ணாரு? அங்கேயும் இவரை கோவமா பேசி அவமானப்படுத்தி தானே அனுப்புனாரு. அத உன்னால என்ன பண்ண முடிஞ்சது? ஒவ்வொரு தடவையும் இவரை பார்க்கும் போதெல்லாம் உன் புருஷன் அவமானப்படுத்திட்டே இருப்பாரு. அதெல்லாம் தொடச்சு போட்டுட்டு நீங்க வந்ததும் மானங்கட்டு போய் உங்களை சேர்த்துக்கணும். ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? அவர் கோவத்துல ஏதோ பேசுனதுக்காக நம்மள மதிச்சு வீடேறி வந்தவங்கள இப்படிதான் பேசுவியா? தொலைச்சிருவோம். ஆமா, என்ன அடக்குங்க. அவங்க உங்களை அவமானப்படுத்தும் போது இந்த கோவம் எங்க போச்சு உங்களுக்கு? அண்ணி, ஐயோ விஜய், ஏமா இப்படி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? என் பொண்ணு இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்காளேன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். அந்த சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க? என்னத்த புதுசா பொண்ண பார்த்ததும் உங்க புள்ள கண்ணுக்கு தெரியாம போயிட்டாரா? இவர் அவமானப்படுத்தினாங்கன்ற வருத்தம் கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்லையே? அண்ணி, எனக்கும் வருத்தம் இருக்குதான். ஆனா அதுல நம்ம மேலயும் தப்பு இருக்குல்ல. வீட்டு மாப்பிள்ளன்னு கூட பார்க்காம அப்ப இருந்த சூழ்நிலையில நாமளும் கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டோம். அந்த வலி அவருக்கும் இருக்கும்ல. அதுக்குதான் மன்னிப்பு கேட்டார் அத்தை. ஆனா அதெல்லாம் மதிக்காம எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினாரு. அத நீங்க வேணா மறக்கலாம், என்னால எல்லாம் மறக்க முடியாது அத்தை. அன்னைக்கு அவங்க புருஷனை அவமானப்படுத்திட்டோம் தானே உங்க பொண்ணு கோவப்பட்டு நம்ம யாருமே வேண்டான்னு தானே அவர் கூட போனா. அன்னைக்கு தனத்தோட கோவம் மட்டும் நியாயமா படுது. இன்னைக்கு என் புருஷனை அவமானப்படுத்தினதுக்கு நான் கோவப்பட்டேன், அது உங்களுக்கு தப்பா தெரியுது. அது ஏன்னு எனக்கு புரியல அத்தை. அக்கா, இப்ப கூட உங்க கோவத்தை நாங்க தப்புன்னு சொல்லலக்கா. அதே மாதிரி மூர்த்தி பேசினதையும் சரின்னு சொல்ல வரல. அப்ப இருந்த கோவத்திலயும் வேகத்திலயும் அவன் அப்படி பேசிட்டான். அதுக்காக தான் நேர்ல பார்த்து உங்க எல்லாரையும் சமாதானப்படுத்தலாம் தான் நாங்க வீடு தேடி வந்திருக்கோம். ஆமா அண்ணி, என் புருஷன் பக்கம் நியாயமே இருந்தாலும் திரும்ப திரும்ப அண்ணனை அவமானப்படுத்துறது தப்புதான். அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அண்ணி. தனம், என்னம்மா இவகிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்க?
இவ இப்படிதான் ஏதாவது பேசிட்டு இருப்பா. இவகிட்ட நான் பேசிக்கிறேன், நீ அமைதியார். அத்தை, இவ பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. சம்பந்தியம்மா, என் மருமக பேசுனதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ ஐயோ, என்ன சம்பந்தி நீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. விஜயோட கோவத்தை நாங்க தப்புன்னு சொல்லல. கோபி மேல உள்ள பாசத்திலையும் தான் புருஷனை அவமானப்படுத்திட்டாங்கங்கிற கோவத்துல அப்படி பேசுறா. எல்லா பொண்டாட்டிங்களுக்கும் வர நியாயமான கோவம் தான்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. பாத்தியா, பாரு நீ எப்படி எல்லாம் பேசுன. அவங்க எவ்வளவு பெருந்தன்மையா உன் பக்கம் இருந்து உன்னோட நியாயத்தெல்லாம் பேசுறாங்க. நீ என்னடா அறிவு கிட்டதனமா பேசுற. நீங்க உட்காருங்க, நான் போய் காஃபி அத்தை, போட்டு கொண்டு ஒண்ணும் வரேன். அதெல்லாம் வேண்டாம். ஒண்ணும் காஃபி எல்லாம் எதுவும் வேண்டாம். இருக்கட்டும். என்னது, நீங்க காஃபி உட்காருங்க. டீ எல்லாம் வேணாமா? நீங்களே ரொம்ப வருஷம் கழிச்சு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இருந்து சாப்பிட்டுட்டு தான் நீங்க போகணும். இல்லையா? அம்மா, நீங்க போய் ரெடி இல்ல பண்ணுங்க. இல்ல, எங்களுக்கு எதுவும் வேண்டாம். தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க வரும்போதே சாப்பிட்டு தான் ஆமா, வந்தோம். ஒரு முக்கியமான என்னம்மா? விஷயம் பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம். முதல்ல நீங்க உட்காருங்க சம்பந்தி. உட்காருங்க தம்பி, அம்மா, நீங்க வந்து உட்காருங்க. உட்காருங்க. உட்காருமா நீ உட்காரு. உட்கார். அண்ணே நீ நீ உட்கார், நான் உட்காரு. சேர் எடுத்துட்டு வரேன். உட்கார். என்னண்ணே என்னோட கடைசி பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். கண்டிப்பா குடும்பத்தோட நீங்க எல்லாரும் வரணும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா சம்பந்தி, மாப்பிள்ளை யாரு, எந்த ஊரு? அம்மா, ஆனந்திக்கு வரப்போற புருஷன் ரொம்ப வசதியான குடும்பம். டாக்டருக்கு படிக்கிறாரு. குடும்பமா லண்டன்ல இருக்கிறவங்க. அப்படியா? ரொம்ப நல்லதுமா. எங்க பெரியப்பா மூலமா தான் இந்த வரன் வந்தது. மாப்பிள்ளையோட அப்பா எங்க பெரியப்பாவோட ஃப்ரெண்டு தான். ஓ சரி சரி. தப்பா நினைக்காதீங்க. இப்போ முறைய அழைக்கிறதுக்காக நாங்க வரல. விஜி கோவமா இருக்கிறது தெரிஞ்சு அவளை சமாதானப்படுத்திட்டு போலான்னு தான் வந்தோம். அதே மாதிரி பத்திரிக்கை வைக்கும்போது மூர்த்தி எங்களோட வருவான். அந்த நேரத்துல பழைய விஷயம் எதுவும் பேச வேண்டாம். சகஜமா இருக்கணும்னு தான் நாங்க நினைக்கிறோம். நான் எல்லாத்தையும் மறக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா மாப்பிள்ளை அப்படி நினைக்க மாட்டேங்கிறாரு. என்னை பார்க்கும் போதெல்லாம் அவர் கோவத்தை காட்டுறாரு. நான் என்ன பண்றது? நானும் பழையபடி நம்ம குடும்பமா ஒன்னா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா நான் மட்டும் அப்படி நினைச்சா போதாது இல்ல. புரியுது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரியே எல்லாமே சீக்கிரமாவே மாறிடும். ம். உங்க மேல கோவமா இருந்த மூர்த்தியே உங்க வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கலான்னு சொல்லியிருக்கான். அந்த அளவுக்கு அவன் மாறி இருக்கும்போது அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு வரான் தானே அர்த்தம். மாப்பிள்ளை உண்மையிலே மனசு மாதிரி பத்திரிக்கை வச்சாருனா நான் இல்ல, என் பொண்டாட்டி இல்ல, யாருமே ஒரு வார்த்தை கூட கோவமா பேச மாட்டோம். சந்தோஷமா வந்து ஆனந்தியோட கல்யாணத்தை நாங்களே முன்ன நின்று நடத்தி வைப்போம்.